தமிழ் தேசிய பிள்ளைகளாக நாம் சீமான் என்ற ஒற்றை வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. நம்ம இந்திய பாரத கண்டத்திலே குமரி முனையிலே நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் அருந்து கிடந்தாலும் ஒரு தமிழன் தனிப்பட்ட முறையிலே ஆயுதம் ஏந்தி வில் ஏந்தி போரிட்ட ஒரு தலைவனை நாம் சீமான் அவர்கள் தலைமையை ஏற்று இந்த போர்க்களத்திலே சந்தித்து கொண்டு இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், 234 தொகுதி என்பது தொகுதி கிடையாது, இது ஜனநாயக தோட்டா. இதை புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவன் ஒரு குடும்பத்துக்காக கலைஞர் மகன், அவன் பேரன், அதன் பின்னால் கொள்ளு பேரன், இது ஒரு குடும்பம். ஆனால் நம் தலைவன் செந்தமிழ் சீமான் அவர்கள் என் இனத்தோனை விடுதலைக்காக பாடுபட்டு தன் குடும்பத்தை ஒட்டுமொத்த இழந்தார். சார்லஸ் சாண்டனி, துவாரகா, மதிவதனி, பாலச்ச எல்லாரும் இழந்து இந்த சமுதாய விடுதலைக்காக அன்னைக்கு நம்மகிட்ட ஆயுதம் கிடையாது. இந்திய ரேடாரை வச்சு அடிச்சு கொண்டான். எல்லா பகுதியும் சேட்டில் விட்டு கொத்து கொத்தாக நம்ம தமிழ் மக்கள் எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடத்துல குண்டு போட்டான். அதுக்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம். அதுக்கு துணை போனது திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் நீங்களாம் மனதில் வச்சுக்கணும். நம்ம இங்க பிறந்ததான் உறவு கிடையாது. தமிழ் பேசுற உறவு உலகம் உள்ள சிதறி கிடக்கு. ஏன் ஒட்டுமொத்த இந்த திராவிட போர் இது ராட்சபேட்சை நடத்துறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்க மனசுல ஒவ்வொரு தமிழும் உள்ள ஏத்துக்கணும். அப்பதான் நீங்க சீமான தலைவனை ஏத்துக்கலாம். இல்ல சீமான தலைவனை ஏத்துக்க முடியாது. இதுதான் உண்மை. இது ஆணித்தரமான உண்மை. ஒவ்வொரு மனிதனும் நம் இனத்தின் படுகொலை கண்டு அந்த ஆளு புறா சட்டம் எத்தனையோ சட்டங்களை வழக்கலை சந்திச்சு உள்ள போய் நமக்காக தெருவனில் 15 ஆண்டு காலமாக இந்த கட்சியை வளர்த்திருக்கிறார். இந்த கட்சி என்பது சாதாரண கட்சி கிடையாது. ஒவ்வொரு உள்ளத்திலையும் நாம் தமிழர் அப்படி என்று உருவாச்சுனா சாதி கிடையாது, மதம் கிடையாது. அதான் நாம் தமிழர். இதை பசங்க நீங்க உள்ள வாங்கிக்கணும். இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி அப்படின்னு உள்ளுவாங்கன்னா இந்த கட்சியில் எந்த பயலுக்கு இடமே கிடையாது. இது நாம் தமிழர் அப்படிங்கிற உள்வாங்கிட்டா நீ தான் நாம் தமிழர். அவர் என்ன சொல்றாரு, 5 வருஷமா கத்துட்டான், இதுக்கப்புறம் நான் கத்ததுக்கு ஒன்றும் இல்லை, நான் செத்துட்டேன், உனக்கு எவனா வந்து பேசுவாங்கிறது. பல மேடையில் பேசுறாரு. எவன் பேசுவான்? ஸ்டாலின் பேசுவானா? உதயநிதி பேசுவானா? எடப்பாடி பேசுவானா? அன்புமணி பேசுவானா? எவன் பேசுவான்? கூட்டி கொடுத்த புரோக்கர் இந்த பையன் எல்லாம். நம்ம தமிழ் சமுதாயத்தை கூட்டி கொடுக்கிற பையன், காட்டி கொடுக்கிற பையன். இவனுக்கு நமக்கு ஒத்தே வராது. ஒற்றை கொள்கை உடைய ஒரே தமிழன் நாம் தமிழர். செந்தமிழ் சீமான் தான் இந்த நாட்டை திருநாட்டை ஆள வேண்டும். முத்துராமலிங்க தேவர் அன்று விடுதலை போய் பாடுபட்டார். அனைத்து தமிழ் மக்களுக்கு குரல் கொடுத்தார். நீங்கள் எங்கள் விடுதலைக்காக பாடுபடுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையிலேயே ஒரு தமிழன் அவன் தோலை தொட்டான். என் தோலை தொடுற ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா முத்துராமலிங்க தேவர் இருக்குன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அந்த தகுதி சீமானுக்கு இருக்கு. நம்ம கல்வி, நம்ம வேலை வாய்ப்பு, ஆரம்ப சுகாதாரம் இதெல்லாம் நம்ம சரியா நடக்கணும்னா நாம வாக்களிக்க வேண்டிய சின்ன விவசாய சின்னம் ஒருத்தவையும் நம்ம காட்டி கொடுக்க மாட்டோம் யார்கிட்டையும். இப்ப பேரம் பேசுது உங்களுக்கு தெரியாது. அரசியல் இங்க நிக்கிறாரு, குன்னத்தில் என்னவர் இப்ப அருவ நிக்கிறார், திரும்பி அங்கே நிக்கிறார். இதெல்லாம் பிக்சிங். இவன் தகுதியே இல்லை. நடமாட தகுதியில் பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றான்? தட்டான். ஏய் நீ அங்க இல்லடா, ஏய் நீங்க இல்லை, என்ன ராஜேந்திரா அங்க இல்லை, சிவசங்கர் நான் அதில் நிற்கிறேன், குண்டத்தில் நிற்கிறேன். இவனுக்குள்ள ஒரு உடன்படி ஏற்படுத்திக்கிறான். அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க உட்காருங்க, நீங்க சும்மாலாம் யோசிக்க கூடாது. தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில் ஒவ்வொரு பயிலும் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் பிக்சிங். இந்த தேர்தல் பிக்சிங். நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனிச்சு நிற்குது.
இடையில ஒருத்தவன் விசில் ஊற்றிட்டு வரான். எதுக்கு தான் ஊதுறானே தெரியல. அவன் விக்க கைட்டினா அவன் வரலாறு தெரிஞ்சு விடும். விஜயோட விக்க கைட்டினா அவன் வரலாறு என்னன்னு தெரிஞ்சு விடும். அவன் வந்து விசில் ஊறான். என்ன அது? தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக 5 வருஷமா தொண்டைக்கண்ணி வத்த கத்தி தனி ஒரு பெருங்கட்சி 1.5%, 2.5%, 4.5%, இன்னைக்கு 8% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் 36 லட்சம் ஓட்டை வாங்கி தனிச்சு நிற்கிற. ஏன் சீமான் பெரியாளா இல்லை விஜய் பெரியாளா? கேட்குற கேள்வி பேசணும். கூத்தாடி நாய்களே, நீ கூத்தான்னா கூத்தாடணும். அதோட சரி ஓ வேலை. நீ கூத்தாடுறியா? வேஷம் கழிஞ்சுன்னா ஒரு சம்பளம் அதானே. என் தலைவனுக்கு இன்னும் வேஷமே கலையிலடா. என் தலைவனுக்கு செந்தமிழ் சீமானுக்கு வேஷம் கல் ஏன் கலையில? நான் உங்க கூட பிறந்துட்டேன், நான் பேசாத இனிமேல் எவன் பேசுவாங்கிறார். அப்ப ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடிமகனும், தமிழ் குடிமகனும் சிந்திச்சு பார்த்து வருகிற தேர்தலில் விவசாய சின்னத்திலே வாக்களித்து இந்த தொகுதி உள்ள என்னுடைய அருமை தம்பி புகழந்தியை பெருவாரியான வாக்கு விசை வெற்றி பெற செய்து இங்க எந்த பையனாலும் பரவாயில்ல, அவன் வாங்குற ஓட்டு அழிவு. நம்ம வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் முன்னேற்றம். ஒவ்வொரு ஓட்டும் முன்னேற்றம். அவன் வாங்குவான் பணம் கொடுத்து, அவன் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வாங்கியிருப்பான். காசி படத்தை காட்டி கொடுத்து கூட்டி எடுத்து நாம் தமிழ் வாங்க பிச்சை எடுத்தா நிற்கிறோங்கிறார். என் தலைவன் செந்தமிழ் சீமான் என்ன சொல்றாருன்னா, பிச்சை எடுத்தாண்டா காலத்தில் நிற்கிறோம், பிச்சை எடுத்தா நிற்கிறோம். நாங்கள் பிச்சை எடுத்தாண்டா நிற்கிறோம். நீங்கள் காட்டி கொடுத்து இந்த மக்களை சுரண்டி வாங்கி கூட்டி கொடுத்து நீங்கள் கொள்ளையடிச்ச பணத்தை என் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குற? தன்மானம் உள்ள கட்சி அந்த தனியார் நீங்க என் அண்ணன் மாரி செந்தமிழ் சீமாவே தனியார் இல்லை, நாங்கள் பார்த்தோம்ல. அதனால் விவசாய ஜனத்தில் வாக்களித்து அவரை பெருவார வாக்களித்து நிறையா பேசுவேன். அடுத்தடுத்து பேச்சு நிறையா இருக்காங்க. அண்ணன் வர இருக்கிறார். அதனால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.